கன்னிராசி நேயர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கன்னியை பொறுத்த வரையில் அறிவில் சிறந்தவர்கள், அதாவது என்னவோ ஒரு லைப்ரரியை தான் அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பால் பண்ணை உதாரணமாக சொல்லுவாங்க. பால் அப்படிங்கிறது என்ன, பாம்புக்கு பால் வளர்த்துட்டோம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பால் வளர்ப்பார்கள். பாம்பாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி. அதனால் அவர்கள் கூடுமான வரைக்கும் இரக்க சுபாவம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. அப்படிங்கிறனால தான் கன்னிக்கு பால் பண்ணையோ உதாரணமாக சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லைப்ரரிங்கிறது பார்த்திங்கன்னா அறிவை சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடம் இல்லையா, இதை தான் கன்னி ராசிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. வறண்ட நிலங்களையும் சில நேரங்களில் உதாரணம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வெறுத்து போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் எந்த உணர்ச்சியுமே வெளிக்காட்டாமலும் சில நேரங்களில் அவங்களால இருக்க முடியுங்கிறதுனால நிலத்தில் வறண்ட நிலத்தையும் கன்னி ராசிக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கேரக்டரும் அவங்களுக்கு மாறி மாறி வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்களோட ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது கன்னி ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு உரிய புதன் 4ஆம் இடத்துலேருந்து மாதம் தொடங்கினா கூட அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அங்கே அடுத்தது 5ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால 5ஆம் இடத்துலேருந்து புதன் இந்த மாதத்தை தொடக்கி வைக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். புதன் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 1க்கும் 10க்கும் உரியவர். அவர் போய் 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிடித்த விதமான அலாட்மெண்ட்டை செஞ்சு கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்க அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் திறம்பட மனப்பூர்வமாக செய்து கொடுப்பார்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான இந்த கோச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களாக இவங்களை அந்த நிறுவனம் நியமிக்கும். அல்லது பார்த்திங்கன்னா இவங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களை தொடங்குவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளில் இவங்க செய்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பயிற்சியாளர்களை நியமிப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஆசிரியர் பயிற்சியாக இருக்கலாம், கல்வி பயிற்சியாக இருக்கலாம், நீட் மாதிரி தேர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கலாம், அப்புறம் உடற்பயிற்சியாக கூட இருக்கலாம், விளையாட்டு பயிற்சியாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுக்கு தேவையான பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்குங்கிறது இந்த மாதம் மூலோட்டமாக நம்ம சொல்லிடுறோம். கல்வி ரீதியாக இவர்களும் பார்த்திங்கன்னா புதிய படிப்பு இன்னொன்று படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் என்னன்னா, மேல் படிப்பு ஏற்கனவே கொஞ்சம் படிச்சுட்டா இதையும் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்து வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை அடுத்தது சுயதொழில் செய்வதற்கோ இது நமக்கு பயன்படுங்கிற மாதிரி ஒரு புதிய கல்வியை கற்கணும் அப்படிங்கிற ஆசையும் படுவாங்க. இது எப்போதும் நடக்கும். குறிப்பாக இவங்களுக்காக சொல்லும்போது பார்த்திங்கன்னா புதன் மட்டும் தனியாக இல்லாமல் வழக்கமாக பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது. அதில் ஒரு கிரகம் சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இது போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது. இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பணத்தை இவர்கள் தேடி போவேனா அதுவாக தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாயை தரக்கூடிய ஒரு கிரகம். அதுதான் 9ஆம் இடத்துக்கும் உரியது. அது ஒரு திரிகோண ஸ்தானம். இப்போ போய் இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கதும் ஒரு திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான பணம் தேடி வரும். நமக்கு பல கோடி தேவைப்படும், அது வேறு விஷயம். அவசியமான செலவுகளுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது ஒரு ரூட்டில் அவர்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கன்னி ராசிக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான பலன். அடுத்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல ஒரு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. இதில் என்னென்ன பலன், சில கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும், சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்காது. அப்படி பார்க்கும்போது 12ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 12ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தா என்ன மாதிரியான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடமும் கிட்டத்தட்ட ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான். இந்த 5ஆம் இடத்து பயணம்ங்கிறது மகிழ்ச்சிக்கான ஒரு பயணம், ஒரு டூர், ஜாலி ட்ரிப்பு, ப்ளஷர் ட்ரிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பயணத்தை குறிக்கிறது. 12ஆம் இடமும் பார்த்திங்கன்னா பயணத்தை குறிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கால பலன்களை துல்லியமாக கூறக்கூடிய விஷயங்கள். அது குறி சொல்கிறாங்களா, ஜோசியம் சொல்கிறாங்களா, இல்லை ஃப்யூச்சரில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும், இல்லை இந்த துறை இப்படி தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரை சர்வே பண்ணி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் இப்போதைக்கு ஆர்வம் அதிகமாக செலுத்துவார்கள். இது ரொம்ப முக்கியமானது. சிலர் ஜோதிட விஷயங்களில் கூட நாம் கற்றுக்கிட்டா என்ன, ஒரு யூடியூப்காரனு ஒரு மாதிரி சொல்கிறான்,
வருஷம் வருஷம் கோடீஸ்வரன் ஆக போகிறோன்னு சொல்கிறோம், எதுவும் பலிக்க மாட்டேங்குது. நாமளே கற்றுக்கிட்டோம்னா கோடீஸ்வரன் ஆக போகிறோமா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சிலருக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த ஆர்வமும் இந்த காலத்தில் அதிகரிக்கும். 2 அடுத்து பார்க்கும்போது செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இந்த 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் போய் 5ஆம் இடத்துல உட்கார்றது ஒரு வகையில் அது மைனஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு மைனஸு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்குன்னா மனசை வந்து தேவையில்லாத சில சஞ்சலங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஏன் நெருக்கடி இருக்குது, இந்த கடனை நம்மளால் கட்டவே முடியாதா, இல்லை உடம்பில் இருக்கிற இந்த பிரச்சனை தீரவே தீராதா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீரவே தெரியாதா, தேவையில்லாமல் நாம் வேறு செய்கிறோன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதை நம்மளால் முடிக்க முடியலையே, இப்படிங்கிற கவலைகள்லாம் ஒரு பக்கம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம். கன்னிராசிக்கு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. இது காலபுருஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடமாகவும் எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கமாக ஒரு ஈர்ப்போடு எந்த விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முழுமையாக அதை விட்டு விலகி இருக்கவும் முடியாது. அது சொல்லுவாங்கள்ல, பட்டதும் படாமலும் தொட்டதும் தொடாமலும் அதை வந்து விட்டுருக்கவும் முடியாது, அதே சமயத்தில் அதை அரவணைச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு வகையில் உடம்பாலையும் மனசாலையும் எல்லாரையும் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய அந்த மனநிலையும் அது உருவாக்கி வச்சிடும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா, இது வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை செய்கிற இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதமான டென்ஷன் உருவாக்கும். இதுதான் வந்து ஃபியூச்சருக்கான திட்டங்களையும் உருவாக்கும். மாதத்தோட முதல் பாதி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு 2 வாரத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வாரத்துக்கு பிறகு இந்த நிலைகள் வந்து மாறும். அதனால் அவசரப்பட்டு தேவையற்ற முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. குறிப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த வேலையை விட்டுணுங்கிற எண்ணம் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த மனநிலை மாறிடும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியாக ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நல்லதை நமக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி மனசில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆக்கிரமிக்குங்கிறதுனால அந்த மனம் போன போக்கில் போய் தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்தது பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் ராகு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கடந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. அதாவது நமக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ண வரக்கூடிய இடத்துல அவன் வர்ற வழியில் ஒரு பாம்பு வந்து குறுக்க இருந்ததுன்னா அவன் அந்த பாம்பை தாண்டி தானே நம்மக்கிட்ட வந்து ஆகணும். பாம்பை பார்த்தா தான் படையை நடுங்குமோ, அது பகையாளி மட்டும் நடங்காமலா போயிடுவான். அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவர்கள் நமக்கு இடையூறு பண்ணணும்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு வேறு ஒரு சிக்கல் வர்றதுனால அவங்க வந்து நம்மளை நெருங்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அது நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கிட்டோன்னு தானே அர்த்தம். இது வந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து அது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மாதத்தோட பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வேலை செய்யக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த 3 விஷயத்துலையும் உங்களுக்கு நிறைவு கிடைக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? ஜென்ம சனியை விட 7ஆம் இடத்து சனி வந்து ரொம்ப நெருக்கடியை கொடுக்க தானே செய்யணும். அப்போ அந்த சனி என்ன விதமான பலன்களை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உற்றார் உறவினர்களோட நெருக்கமாக இருக்க முடியாது, நண்பர்களோட நெருக்கமாக இருக்க முடியாது, நம்ம மேலே தேவையே இல்லாமல் குவிச்சிக்கிட்டு போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி வரைக்கும் இந்த நெருக்கடியை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தித்து தான் தீரணும். அந்த 2.5 வருஷமும் இந்த நெருக்கடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ராசியில் வந்து சந்திரன் எத்தனை டிகிரியில் இருக்கோ அதுலேருந்து ஒரு 6 டிகிரி முன்னையும் பின்னையும் இந்த சனி பகவான் பயணிக்கும் போது தான் இந்த நெருக்கடி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் கூட அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேணாம், ஏன்னா மாறுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இந்த 7ஆம் இடத்து கண்ட சனியோட பாதிப்புகள் வெகுவாக குறைஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு ஓட்டுங்க. அதை உங்களை காப்பாற்றுறதுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு அந்த பலனை வந்து முழுமையாக கொடுப்பாருங்கிறதுனால தைரியமாக வேலை பார்க்கலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா தலை போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, அதையும் மீறி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், இருந்தாலும் பிரச்சனை தீர்ந்த பாடலன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கள்ல, அதுமாரி தான் கடுமையான சூழ்நிலைகளும் உங்கள் பணி தொடரும். நீங்கள் என்ன தான் கடுமையாக வேலை பார்த்தாலும் அதை தாண்டி சிக்கலும் வந்து சேரும். இதுக்கு இடையில தான் நம்மளோட பயணத்தை தொடர வேண்டியதாக இருக்குங்கிறது மட்டும்தான் கன்னி ராசிக்கு இந்த மாதத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதையெல்லாம் பின்னாடி மாறுங்கிறதுனால கவலைப்பட வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்குது.
பொதுவாக 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியர் பணி, வங்கிகளில் வேலை பார்க்குறவங்க, நிதி சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் பண வரவில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு வருவாய் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பணத்தில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகளை உண்டு பண்ணுவார். உங்கள் தகுதிக்கேற்ற ஊதியம் வந்து அந்த இடத்துலேருந்து கிடைக்கதா கிடைக்கலையாங்கிறத பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அப்படியே உண்மையிலே அந்த தகுதிக்கேற்ற ஊதியம் வந்து பெரிய அளவுக்கு கிடைத்தால் கூட அதை விட வந்து செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுனால பெரிய அளவுக்கு உங்களால் வந்து பண விஷயங்களில் நிறைவடைய முடியாது. அதே சமயம் இந்த குரு வந்து தற்போது வக்ரகதியில் இருக்கிறதுனால வக்ரகதி நிவர்த்தியான பிறகு தான் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கணும். அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தான் பிரச்சனைகள், என்ன தான் கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து குரு கொடுத்துடுவார். அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் கேது. 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறவர்கள் வந்து எந்த முடிவையும் வந்து நீங்கள் தெளிவாக எடுக்க முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை தெளிவாக யோசித்து எடுத்து சரியான முடிவு எடுத்தால் கூட அது உங்களை வந்து இது தவறு அப்படிங்கிறத உணர்த்திடும். அதனால் எப்போதுமே பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த முடிவையும் நாமளாக எடுக்க வேணாம். என்ன வருதோ அதை பயன்படுத்திக்கிட்டு எப்படியே போகலாம். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மன நிறைவு வந்தாலும், இப்போ உங்களை கன்னிராசிக்காரர்களை போய் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிம்பாங்க. அடுத்தது கஷ்டப்படுறீங்களான்னா, எது கஷ்டம் வருது ஆனால் அதை கடந்து நாங்கள் எப்படியே வந்துடுறோம்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு நீங்களே தீர்மானிக்க முடியாத ஒரு நிலையை தான் வந்து கேது உருவாக்கி கொடுப்பாரு. அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை தை மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையவும், நெருக்கடிகள் மனசஞ்சலங்கள் ஒழியவும், சொர்ண பைரவரை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று வழிபடுவது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்ன நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.